சூப்பரான சுவையான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இந்த மசாலா கூட அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெண்டைக்காயில் மசாலாவே போடல, சும்மா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி மட்டும்தான் எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா இது மிக்ஸ் ஆனோன்னா தேங்காய் துருவலை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் சால்ட்டு தேவைப்பட்ட சால்ட்டும் போட்டுக்கோங்க. சாதத்துக்கு சேர்த்து போட்டுருங்க. இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரைஸ் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு உடையாமல் லைட்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கு சைடிஷே வேணாம், இல்லைன்னா அப்பளம், வத்தல் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்புனா போதும். பசங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிடாத பசங்களும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.